மக்களால் திரும்ப ஆட்சி மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருங்க. சால்ரா இப்ப எப்படி கள நிலவரத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் அவர் ஏடிஎம்கே எல்லாமே போட்டியா இருக்காங்க. விஜய் கூடுற கூட்டம் எல்லாமே வந்து அடையாள கூட்டம். ஓட்டுல அது செலவு ஓட்டுதான். ஓட்டு இருக்குல்ல, 18 வயசுல எல்லாத்துக்கும் ஓட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த ஓட்டு நீக்கப்படுது தெரியுங்களா? ஆமா சார், அந்த திட்டத்துல பாத்தீங்களா? அதுல 12 வயசு இப்ப விஜய் வர கூட்டல யாரும் ஒருத்தா 40 வயசு ஆளை கட்டு பார்ப்போம். 12 வயசு 14 வயசு இந்த காலேஜ் போற பசங்க தான் வருவாங்க. காலேஜ் கண்டக்டர் பசங்க தான் வருவாங்க. அவங்க சதவீத ஓட்டு ஒரு 50 லட்சம் ஓட்டு பக்கம் இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன்ல ஒரு கவுல் நிக்கல. எப்படி சதவீதத்துக்கு கணக்கு பண்றீங்க? எப்படி கணக்கு தெரியல எனக்கு. அவங்க செங்கோட்டையனை சொன்னாரு 40% ஓட்டிங்க அப்படிதான் எங்களுக்கு. அவர் எத்தனை வருஷம் சந்தி 40 நிக்காம சதவீதம் பேச படிச்சே எப்படி பாஸ் பண்ண முடியும்? முன்னாடி கான்பிடன்ஸா இருக்காங்க எல்லாமே ரெடியா தெரிஞ்சதுனால. விஜயகாந்த் வர கான்செப்டா விஜயகாந்த் இருக்கு. சொல்லுங்க, விஜயகாந்துக்கு எவ்வளவு எதிர்பார்த்து அவர் எப்படி வந்த மக்களோட நல்ல வந்து அவருக்கே தோக்கடிச்சாங்க. அப்புறம் மக்கள் கூட வச்சாங்க. அப்ப என்ன கான்ஃபா வந்திருக்கா? வரல உன்னை நீ எல்லாம் நாலு. இப்ப ஏடிஎம் வந்து நிறைய பிளவு ஏற்பட்டுச்சு. ஆனா சாலிடா டிஎம்கே தான் வரும். இல்ல இப்ப நமக்கு வேற டிஎம்கே வந்துட்டு இது வரைக்கும் அந்த ஒரு வரலாறு படைச்சதே இல்ல. இது தொடர்ந்து வந்துட்டு அவங்க 2 முறை ஜெயிச்சதே இல்லை. ஏடிஎம்கே கூட ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கே நீங்க உங்களுக்கே தெரியும், ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த தடவை தோத்துருவாங்க. இந்த தடவை அதை மாறும் நம்புறீங்களா? அதே போல நான் சொல்றேன், டிஎம்கே ஒரு முறை வாங்கி 5 வருஷம் ஆட்சி ஆள அந்த வரலாறு இருக்கலாம். இப்ப ஸ்டாலின் ஆள்றாரா? எப்படி வரலாறு வந்து திருப்பி போறதான் வரலாறு. நம்ம அதே நினைச்சிட்டு கூடாது. அதனால வந்துட்டு மாற்றம் நடந்துடும் கண்டிப்பா. யாரு கேட்டுதுன்னா இப்ப நடக்கிற ஆட்சி தமிழ்நாடு மக்களுக்கு வந்து நல்லது செய்யற ஸ்டாலின் அப்படி கேட்டு சொல்லக்கூடாது. இவனால இவன் பரவாயில்ல அப்படிங்கிற எடப்பாடி மத்த இருக்க அரசியல் தலைவரோட இவன் பரவாயில்ல அப்படிதான் ஓட்டு போடுவாங்க வச்சு. இவன் 5000 தொகுப்பு கொடுத்தாங்களே, 5000 கொடுத்துட்டு வந்து எப்படி கொடுப்பாரு அவரு? மக்கள் பற்றாக்குறை கஜனா காலையில் எடப்பாடி போய் தேர்தல. அப்புறம் நேற்று தேர்தல இருக்கிறது 10,000 கொடுப்போம் சொல்றாரு. எப்ப எழுந்து அப்ப கஜனா இருக்குமா காசு? அவர் சொல்றாரு மக்கள் வரிப்படுத்தி ஏற்ற கொடுப்போங்கிறாரு. அப்ப மக்கள்கிட்ட திருடி தானே கொடுப்பீங்க எல்லாரும். நீ கொடுத்தா வந்து ஓசு, நான் கொடுத்த காசா? கரெக்ட் தான். அதனால எடப்பாடிக்கும் அந்த பட் அவருக்கான அந்த அந்த கொங்கு மண்டலம் பூரா போன டைம் டிஎம்கே தோத்துல குடும்பத்தை ஒத்து கட்டிக்கிறது தான் கணவன். ஒரு கட்சி கட்டுக்கிறது தான் தலைவன். இவன் தலைவன் கிடையாது எடப்பாடி. இப்ப எத்தனை ஏடுங்க ஆயிடுச்சு. நேத்து அம்மா அந்த யாரு சசிகலா அம்மா ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. பண்டுடைய ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. எத்தனை எம்ஜிஆர் கட்சி, எத்தனை ஏடுபி கட்சி இருக்கு. இங்க டிஎம்கே ஒரே கட்சியா இருக்கு. அதனால வந்துட்டு இவங்க பிளக்கம் இது பண்ண முடியாது. அதான் கொங்கு மண்டலம் ஃபுல்லா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த டைம் நீங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா? எழுதிங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா நான் சொல்லக்கூடாது இப்படியா கிட்ட, எடப்பாடி முதலமைச்சர் ஆகுது என் கனவுதான் காண முடியாது. வேலை செய்ய முடியாது. டிடி இருக்காரு அவர் பக்கம் கூட இருந்து குயிப்பறக்கிற பக்கம். இது நம்ம அண்ணாமலை தவிர எடப்பாடி முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்க மாட்டாரு. அவரோட வேலை செய்ய முடியாது. அவருக்கு நெருங்கிறாரு. இப்ப எலெக்ஷன் பின்வெண்டர்ல அவரே டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ணாமலை டிஎம்கே சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவாரு. பட் மோடி எதிர்த்து யாரு சேர்த்தா இங்க மோடிக்கும் டிஎம்கே எலெக்ஷன் கிடையாது. எடப்பாடி ஸ்டாலின் தான். கண்டிப்பா எடப்பாடி வீட்டுக்கு தான் அண்ணாமலை வை பார்ப்பாரு. மோடி வீட்டு அனுப்புறது கிடையாது. மோடி ஜெயிச்சா என்ன தோந்தா என்ன, எனக்கு செங்கோட்டை தான் இங்க தமிழ்நாட்டு கோட்டை கிடையாது அப்படின்னு இருக்கிறாரு மோடி. அது அண்ணாமலை யாரு வச்சுறாருன்னா மோடி வச்சுறாரு. மோடி வந்து எடப்பாடி ஜெயிக்க பாப்பாரா இல்ல மோடி ஜெயிக்க பாப்பாரா? நான் வாழ்ற வச்சேன் விசுவாசம் அங்கதான் இருக்கு. கண்டிப்பா அண்ணாமலை எங்க டிஎம்கே சப்போர்ட் தான். இப்ப ஏன்னா காங்கிரஸ் வந்துட்டு உங்களோட மடித்து ஜாயின் ஆயிருந்தீங்களா இல்ல இந்த வீட்டு அந்த ஒரு இதாயிடுச்சா அந்த எவ்வளவு சீட்டுங்கிறது? கூட்டணி தொகுதி தானே, அதனால சும்மாவும் அழகா போயிட்டு இருக்கேன். எந்த ஒரு புலவும் கிடையாது, எதுவும் கிடையாது. மீண்டும் நிறைய கட்சி வரதான் போகுது. டிஎம்கே ஒரு கட்சி வெளியே போகுது. ஆனா ஏழை மொழி எத்தனை கட்சி வெளியே போகுது. தேமுதிக வரேன்னு சொல்லி டிஎம்கே கிட்ட வந்தா தேமுதிக ஒரு கவுன்சிலர் அவங்க எடப்பாடி சொல்றாரு. ஆனா அவங்க எடப்பாடிட்டு போனா எம்பி ஆயிடுவாங்களா? ஆக்கலையே. நான் கேக்குறீங்க, நான் ஒரு புது எடப்பாடி வந்து டிஎம் கிட்ட போட்டு கொள்ளக்கார கூட்டங்கள் போக சொல்லாங்கல்ல. அப்ப வாங்க கூட நல்லா தேமுதிக டிஎம் கூட போனா ஆகாதுங்களா? இதுக்கெல்லாம் தகுந்த பாடம் வந்து சட்டசபையில வந்து சூப்பரா குத்துவாங்க. எலெக்ஷன் வந்துட்டு மெஜாரிட்டியா நீங்க தனி கட்சியாவே ஜெயிச்சுவீங்க. மீண்டும் பேர் எடுக்க போறீங்க. மீண்டும் எழுதிச்சிங்க. மீண்டும் மலர் வந்து சூரியன் தான். உதயசூரியன் தான். மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் தான். ஸ்டாலின் மாற்றமே இல்லை. இந்த எலெக்ஷன்ல வந்து ஊழல் பண்ணி பணம் அதிகமா வச்சிருக்கான். எப்படி வேணாலும் டெமோக்ரேட் பண்ணி வந்துருவாங்க. விஜயண்ணா வந்திருக்காரு. அவர் ஜெயிக்க மாட்டாரா? அவர் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமா. இருந்தாலும் பணம் தான் ஒருத்தனை வந்து இப்ப தீர்மானிக்குது. இப்ப நாட்டு நடப்புல இப்போ மக்கள் பணத்தை வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. பணத்தை வாங்கி ஓட்டு போடுறாங்க. ஆனா இந்த டைம் டிவிக்கு போடுவாங்கன்னு நான் நம்புறேன். மக்கள் யார நம்புறாங்களோ அவங்க கண்டிப்பா செய்யமாவாங்க. இப்போ உங்க கட்சி தலைவர் நல்லா பேச, அவர் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? அவர் செயல்பாடு சிறந்த முறையில இருக்கு. அதாவது மக்கள் வந்து இந்த ஜாதி அடிப்படையோ மத அடிப்படையிலேயே சொல்லியே வளர்த்துட்டு வந்துட்டாங்க. இப்ப விஜய்னு சொன்னா இப்ப முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் எல்லாம் பொதுவான ஒரு நடைமுறையில இருக்காங்க. இப்ப நான் விஜய் கட்சியில இருக்கேன்னா என் ஜாதியை பார்க்க மாட்டாங்க.
இப்ப நான் இன்னொருத்தல விடுதலை சிறுத்தையில இருக்கேன், நான் வந்து பாமகவுல இருக்கேன்னா என் சாதி அந்த இடத்துலயே தெரிஞ்சிடும். அது வந்து மையம் வந்து மறைக்கிறது வந்து இந்த டிவிக்கு. நான் எந்த மக்களும் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு மனுஷனை பாக்குறது வந்து இந்த கட்சியில. நான் வேற எந்த கட்சியில இருந்தாலும் இவன் எந்த பின்னல வந்து எதுல இருந்து வந்திருக்கான் அப்படின்றத பாப்பாங்க. டிவிக்கேல போய் சேர்ந்தோம்னா நம்ம கட்சியை பார்க்க மாட்டாங்க, ஒரு மனுஷன்னு பார்ப்பாங்க. என்ன அந்த ரசிகர்னு சொல்லி அந்த மாதிரி வந்து மக்களை வந்து இது பண்றாங்க. அடுத்த ஒரு எம்ஜிஆரா நாங்க நினைச்சு அவருக்கு போடலான்னு இருக்கோம், போடதான் போறான். இல்ல அப்ப ஆனா அவர் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறாம அப்படிங்கிற இப்ப அவர் வார்த்தை சொன்னாரு. எப்பனா அவர் வந்தாலேதான் அப்புறம் நீங்க 1000 சூழ்ச்சிகளை பண்றீங்க, அவனுக்கு வந்து இடம் ஒதுக்க மாட்டீங்க. ஆளுகளுக்கு நீ 5000 பேர் தான் இந்த கோயம்பேட்டுல, நீ 1000 பேர் தான் இங்க வியாபாரம் பண்ணுன்னு நீ சொல்ற. ஆனா அங்க 10,000 பேர் வரானே, எல்லாம் கோயம்பேட்டை நம்பி தானே இங்க வரான். அப்ப அதை நீங்க ஒத்துக்கணுமா இல்லையா? ஒரு இடத்த பொழைக்க வந்தோம்னா நீ 100 பேர் தான் இங்க வேலை பார்க்கணும், நீ இப்படி சொல்லலாம்? எத்தனை பேரே வரான், பீகார்ல இருந்து வரான், ஆந்திரால இருந்து வரான், எங்க இருந்து எல்லாம் வந்து கோயம்பேட்டை நம்பி வரீங்கல்ல. அப்ப இங்க வந்தா பொழைக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி என் தலைவனுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டியதானே. 500 பேர் தான் வருவானா, அது பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க, எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்னா தலைவனை வந்து முடிச்சு விடலான்னு பாக்குறீங்க. முடிச்சு விடுறதுக்கு எங்க மூச்சை முடிச்சு விட்டாதான் அங்க முடிக்க முடியும். அவரு என் தலைவன். வேற இடத்துல இருந்தேன், அது எனக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்ல. அவனுக்கு பணம் பொட்டி வாங்கினாலும் செட்டி வாங்கினாலும் அது நமக்கு தெரியாது. நமக்கு இப்ப பொதுவா வந்து நம்ம வந்து மக்கள் நல்லா இருக்கணும். அதாவது இப்ப ஒருத்தர் கத்திட்டு போனார் தெரியுமா, எடப்பாடியாரு அவரு வந்து ஸ்டைலைட் தொழில வந்து துப்பாக்கி வச்சு சுடுற நீனு அம்மா பெரிய இது. அவர் மக்களை வந்து உனக்கு நாய் கூட வந்து ஒரு இது என்னது, அது கூட ஒரு இது இருக்கு பிரிவு, அது என்னது வடகங்களுக்கெல்லாம் புழு கிராஸ்னு இருக்கு. மனுஷனை நீ வந்து சுட்டு கொல்ற. அவர் வந்து எடப்பாடியை வர்மன்ட்டு போறாரு, இவரு டிஎம்கே. இவரு என்ன பண்ணாரு? அவரு அந்த மாதிரி இப்பதான் ஒரு 5000 ஏன் கள்ளக்குறிச்சியில என் சொந்த மாமன் செத்து போயிட்டான், 41 பேர் அந்த கள்ளச்சாராயத்துல குடிச்சு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் ஒரு நல்ல செய்யணும் வந்துட்டான்னு வச்சுக்க, கரூரை சொல்லுவாங்க. கரூரை பண்ணதே நீங்க தான். அப்ப நாங்க என்ன சொல்றது? ஏயா என் மக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா அதுல நீ ஒரு 20 பேர்த்த இறக்கி விட்ட, அவன் அந்த இதெல்லாம் அழுத்தி விட்டான், முடிஞ்சு போச்சு. செருப்பு, நான் ஒரு ரசிகரா இருக்கேன், அவரை என் தலைவரா நினைக்கிறேன், அவனை செருப்பு எடுத்து நான் போய் அடிக்க போனா, அதுக்காக நான் போனா. அப்ப நீ உள்ள ஆளை இறக்கி விட்ட, அவன் அடிச்சான், அதுல வந்து எல்லாம் புடிச்சு விட்டீங்க. அவரு நாளைக்கு மாநாடு போறான்னு தெரிஞ்சு அங்க பள்ளத்தை தோண்டி வைக்கிற எல்லாம் அதுல உள் சுழற்சி. அதாவது மனுஷனா இருக்கும் புரிஞ்சுப்பான், மிருகமா இருக்கிறவன் அந்த பின்னாடியே போயிட்டே இருப்பான். சரி, இப்ப நீங்க விஜய் 2 வருஷமா ஃபாலோ பண்றீங்களா? அவர் கட்சியில என்னென்ன மாத்திக்கணும் நீங்க சொல்ல தலைவர்? மாத்த வேண்டியது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல கொண்டு வரணும். அவர் கட்சியில எதுவும் மாத்துற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்ல. மக்களை தெளிவுபடுத்துறதுக்கு மட்டும்தான் அவர் தேவை. இப்ப விஜய் தவிர ஒரு 10 நிர்வாகிகள் அவங்களை பத்தி சொல்ல முடியுமா அவர் கட்சியில? எனக்கு பிராண்டே தளபதி தான். அவரை தவிர்த்து நான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம ஒரு கட்சியை வளர்க்கணும்னா ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு நீ 243 தொகுதி இருக்குல்ல, அது வளர்ப்பது இல்ல. அதான் நான் பிராண்ட் வந்துட்டு இருந்தா நல்லா இருக்காது. அது கூட ஒரு ஹீரோயின் வேணும், ஒரு காமெடி வேணும், அப்படிலாம் இருக்குல்ல. அது மாதிரி விஜய் அண்ணா மட்டும் இப்ப நீங்களும் அதே இடத்துல தான் இருக்கீங்க. எப்படின்னா இந்த சினிமா பாண்டிங்லயே வரீங்க. நல்லது செய்யறதுக்கு நாங்க வெளியே வந்துட்டோம், 2 பாட்டு போட்டு வந்துட்டோம். நீங்க திரும்பி அதே நினைச்சு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க நடிகை சேர்க்கிறதோ காமெடி சேர்க்கிறதோ இது பேச மாட்டேங்கிறீங்க, பத்திரிக்கை சந்திக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க டைரக்டா பஸ் எடுத்துட்டு அங்க போறீங்க, ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. அதான் சொல்றேன், கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ஐயா. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நாங்க வெளியே வந்தாலே வந்து முடியல. அதுக்கு பணத்தை யாரு சரிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும்? இல்லப்பா நான் இந்த அரசியல் பேசுறதுக்காக வந்திருக்கேன், நீ இப்படி அடிச்சு புடிச்சு இது பண்ணாதீங்க அப்படின்னு யாரு கண்ட்ரோல் பண்ண? அவங்கள கண்ட்ரோல் பண்றது வந்து டிஎம்கே வந்து நிறைய வந்து சப்போர்ட்டிங் பண்ண மாட்டாங்க. செம்ம பயத்துல இருக்காங்க நிறையா. ஒருவேளை ஜெயிச்சிருவானோன்ற எண்ணத்துல பாரு தேமுதிக பிரபா வந்து நம்ம விஜயகாந்தெல்லாம் எப்படி அசிங்கப்படுத்தி எவ்வளவு பண்ணாங்க. எல்லாம் பண்ணியும் அந்த அம்மா அங்க போய் கூட்டணி வச்சிருக்குன்னா இதுல வந்து தொண்டர்களோட இதை எங்க சொல்றாங்களோ அங்கதான் சேருவாங்களாம். கண்டிப்பா ஒரு உண்மையான தொண்டை அங்க சேர சொல்லியிருக்கே மாட்டான். இவங்களா பணப்பூட்டியை வாங்கிட்டு போய் சேர்றதும் மக்கள் விருப்பம் என்ன தெரியுமா? ஒண்ணு டிவிக்கே, அப்படி இல்லைன்னா வந்து எடப்பாடியார் கூட இருந்தா கூட ஒத்துப்பாங்க, ஓரளவுக்கு ஓட்டு போடுவாங்க. எவ்வளவு கீக்கணுமோ வந்து நம்ம கொடைவளல வந்து அவ்வளவு வந்து கெடுத்தவங்க அவங்க. அவரை வளரக்கூடாது, அவர் கட்சி வந்து ஜெயிக்க கூடாது, அவர் மேல எவ்வளவு பழி போடணும். இப்ப விஜய்க்கு நடந்த மாதிரிதான் அப்பயும் அவருக்கு மாநாட்டுக்கு இடம் கொடுக்கல, போலீஸ் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நிறைய வந்து கேடு பண்ணாங்க. அப்படியேப்பட்ட சொந்த புருஷன் வந்து இப்படி பண்ணி அவங்க வந்து அங்க கூட்டணி வச்சிருக்காங்கன்னா வந்து மக்கள் அந்த ஓட்டு ஃபுல்லா இப்ப எங்க தளபதிக்கு வரப்போகுது. அந்த ஓட்டு ஃபுல்லா உங்க சைட்ல வாங்கி வரப்போகுது. தேமுதிக அவரோட ஓட்டு முக்காவாசி. எலெக்ஷன்ல எத்தனை தொகுதி ஜெயிப்பேன்னு நினைக்கிறீங்க? எலெக்ஷன்ல எத்தனை தொகுதிலாம் இல்லைன்னா ஆள் ஏரியாவில் இல்ல கிங்கி நாங்க எல்லா இடத்துலயும் நாங்க தான் ஜெயிப்போம்.
எல்லாத்துலயும் நீங்க தான் ஜெயிப்பீங்க. என்ன மாதிரி இளைஞர்கள் ஓட்டு எல்லாம் கண்டிப்பா விஜய்க்கு தான். ஆனா இளைஞர்கள் ஓட்டு போட்டா தெரியுமா கை நகராய்க்க அந்த மாதிரி ஓட்டு எல்லாம் வந்து டிஎம்கேவோ இல்ல வந்து ஏடிஎம்கேவோ அங்க போவோம். அதாவது சின்ன சின்ன பசங்களுக்கு தான் வந்து அறிவு இருக்கும், அரசியலை பத்தி புரியும். அவங்க ஓல்டு அப்படியே அந்த இடத்துல பட்டன் ஐத்தி பழகிட்டாங்க. அதனால புதுசா ஒரு பட்டன் இருக்குன்னு தெரியாது. ஆமா, அந்த பட்டன் தெரியாது. அது தெரிஞ்சிச்சுன்னா அதுல நல்லது நடக்கும். வேற இத்தனை இப்ப இவ்வளவு கத்துறாருல, இதே மீன்படி தான் தள்ளுறாரு. இன்னைக்கு தள்ளிதான் இருக்க போறேன். இப்படியே ஓட்டிட்டு போயிருந்தா இப்படியே தள்ளுவேன். அன்னைக்கு வந்தா கூலி தூக்கலாம், இன்னைக்கு வந்து இது பண்ணா இன்னைக்கு ஓனரா நிக்கிறான். நீ அப்படியே செய்ய மாட்ட. இவன் கடைசி வரையும் வண்டி தள்ளாம வச்சுட்டு இருக்கான். அவ்வளவு மாதிரி நாங்கல்ல, நாங்களும் ஓனர் ஆகும் நினைக்கிறோம். அவ்வளவுதான், நாங்களும் வந்து அது ஓனர் ஆயிடுச்சு. ஆமாண்ணா, எல்லா வசதியும் வந்துச்சுன்னா ஊழல் ஒழிஞ்சாலே ஓனர் தானே. ஊழல் ஒழிஞ்சாலே ஓனர் தான். என் பணத்தெல்லாம் நீ எடுத்து திருடி மறைச்சு வச்சுக்கிட்ட, என் பணத்தை ஏன்ட்ட கொடுத்தா நான் ஓனர் தானே. கண்டிப்பா நீ என்னென்ன இதுல பறி போடுற இதை போடுற. இப்ப என் தலைவர் நேத்தி பேசினாரு கரண்ட் பில்லை பத்தி. ஒரு மாசத்துக்கு வந்து 100 யூனிட் ஃப்ரீ. அது 2 மாசமா சேர்த்து வாங்கும் போது எகிருது. அப்ப நீ சேர்த்து என்கிட்ட காசு வாங்குற. நீ மாசம் சொன்னா என்கிட்ட காசே வாங்க முடியாது. ஒரு மாசத்துக்கு தான் ஃப்ரீ ஆச்சு. நீ 2 மாசமா சேர்த்து கணக்கு போறல, அந்த கணக்குல அந்த ஊழல். அதான் அதுலயே ஊழல் மக்களுக்கு தெரியணும். விசிலுக்கு வந்து அர்த்தம் தமிழ்ல மடப்பூதி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையான அர்த்தமும் இல்ல. அது உண்மையான தமிழர் வந்து அப்படி சொல்ல மாட்டான். விசிலுக்கு வந்து ஊதுதல் தான் அதோட தமிழ் அர்த்தம். ஊதுதல் அதானா? அதேதான், ஊதுகோல் இல்ல ஊதுதல் அந்த மாதிரிதான் பேரு. சில பேர் நினைக்கிறீங்க அதே இப்ப 4 பேர் வந்து கத்திட்டு போனோம்ல, அந்த மாதிரி ஒருத்தன் வந்து மடப்புதி அப்படின்னு. 2026 யார் ஜெயிப்பாங்க? கண்டிப்பா டிவிகே தான். டிவிகே ஓட்டு போடுங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாம் வந்து சமமா இருக்கும்னு நினைச்சா டிவிகே ஓட்டு போடுங்க. இன்னும் அடிமையா தான் இருக்கணும், இன்னும் ஜாதி பேரை சொல்லிட்டு தான் இருப்போம்னா டிஎம்கே ஓட்டு போடுங்க. இன்னும் உங்களை வந்து அதை சொல்லி உங்க பணத்தை சுரண்டணும்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், சமமா இருக்கணும். என் சட்டல் வல்ல அரசியல் புரட்சி தலைவர் அம்பேத்கர் மாதிரி வந்து ஒரு சமூக நீதி வேணும்னா எங்க தலைவனுக்கு ஓட்டு போடுங்க. டிவிகே. இப்ப வந்து பொம்பளைக்கு வந்து ஒரு தகுதி கொடுத்தாரு. யாரு மு.க. ஸ்டாலின் கொடுத்தாரு. பொம்பளைக்கு மட்டும் பணத்தை கொடுத்தாரு. 5000 ரூபாய் பணம் கொடுத்தாரு. அப்ப வந்து அந்த கார்டுல வந்து பொம்பளை சேர்த்து போட்டான். எந்த பொம்பளை சேர்த்து போட்டா? அந்த கார்டு உள்ளவங்க சேர்த்து போட்டாங்க. அப்ப ஆம்பளைக்கு இல்லையா? எதுக்கு ஆண்களுக்கு எதுக்கு பணம்? அவங்க உழைச்சி சம்பாதிக்கிறான், பெண்கள் கஷ்டப்படுறவங்க. அப்ப எப்படி கஷ்டப்படும்? பேசுறேன். சரி, ஆண்களுக்கு ஏன் இல்ல? எல்லாருக்கும் எதுக்காக ஆண்கள் வந்து உழைச்சி சாப்பிடான்னு வச்சுக்கிறேன். அவர் ஹேண்டிகேப்டா இருக்கிறாருன்னு வச்சுக்கிறேன். அப்ப என்ன பண்ண முடியும்? ஹேண்டிகேப்புக்குள்ள உதவி இருக்கு. ஹேண்டிகேப்டு தனியா இருக்குதுங்க. பேச்சு சொல்றேன். அவரால வந்து ஒரு உடல் தகுதி இல்லாதவரா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹேண்டிகேப்டுன்னு விட்டுருங்க. அவருக்கு உழைக்கும் திறன் இல்லாம இருந்தவரா என்ன பண்ணுவீங்க? வேற வந்துட்டு பெண்களுக்கு காசு கொடுக்கறதா ஆம்பளைங்களுக்கு காசு கொடுக்கறதா முக்கியம் கிடையாது. அவங்கள உழைச்சி அந்த காசை வச்சு சம்பாதிக்க சொல்லுங்க. இவங்க பணம் கொடுத்து 5000 ரூபாய் கொடுத்ததா அவங்க வாழ்க்கை வாழணுன்றது அவசியம் கிடையாது.